அன்பு உள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங்கில் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக மீன் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு முதல்ல என்னென்ன வேணும் அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி. வத்தல் பொடி மிளகு பொடி ரெண்டுமே உங்களை காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவைக்கு, ஒரு சின்ன துண்டு புளியை ஒரு 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நல்லா கழுவி எடுத்த மீனை வந்து கழுவுனதுக்கப்புறமா இதே மாதிரி 2 பக்கமும் லைட்டாக ரெண்டு சின்ன கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி கீரல் போடும்போது மசாலா வந்து அந்த மீனில் எல்லாமே நல்லா படும், அதுக்காக அப்படி போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மீனை வந்து எப்படி கழுவி எங்கள் ஊர் ஸ்டைலில் குழம்பு வைக்கிறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். விருப்பப்பட்டால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை நல்ல வாசனையை கொடுக்கும். ஒரு 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இனி இதில் இருக்கிற எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு மட்டும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இனிமேல் இதில் நாம் கழுவி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். கறிவேப்பிலை வந்து நாம் இதில் சேர்க்குறது கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து எல்லாருக்கும் அதிகமாக பிடிக்காது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கறிவேப்பிலை கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் அதிகமாக போட்டு எல்லாருக்குமே பழகிருச்சு, அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். மீன் எல்லாத்தையும் மசாலாவில் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. இனி இதை வந்து ஒரு 15 இல்லைனா 30 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாம். அந்த மசாலா வந்து நல்லா அந்த மீனோட சேர்ந்து வரட்டும். அதுக்காக ஒரு 30 நிமிஷமோ 15 நிமிஷமோ அப்படியே விட்டுருங்க. மீனை மசாலாவில் பிரட்டி வச்சு ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க இனிமேல் நாம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வகை மீனுக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது, கொஞ்சமாகவே போதும். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நாம் மசாலா பிரட்டி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் இதில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அதே மாதிரி நான் வந்து இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது வாசனையும் நல்லாயிருக்கும், நமக்கு வந்து ஹெல்த்தியும் கூட. அதே சமயம் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மீனையும் போட்டாச்சு. இதே இப்படி வேகட்டும். மீனை போட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டி தெறிக்க ஆரம்பிக்கும். அப்படி தெறிக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே மீனோட ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த டைம் வந்து நீங்கள் மீனை வந்து பிரட்டி போட்டுக்கலாம். பிரட்டி போட்ட பின்னாடி 1-2 நிமிஷத்துலேயே மீன் வந்து நல்லா பொரிஞ்சிரும். பாருங்கள், நம்மளுடைய மீன் வந்து நல்லா பொரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. மீனோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. இதை வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்களும் மீனை பொரிச்சு பாருங்கள். பொரித்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க, பகிருங்க. விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங். நன்றி, வணக்கம்.